வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. புதுச்சேரி அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பல ஆண்டுகளாக மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி வருகிறார். ஏனெனில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மழைநீரை வீணாக கடலில் கலப்பதை தவிர்த்து மழைநீரை எவ்வாறெல்லாம் சேகரிக்கலாம், மழைநீரை எப்படி பயன்படுத்தலாம் என்று அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வணக்கம், நான் ஜான்குமார் பேசுறேங்க. பாருங்க, இப்ப நம்ம பாண்டிச்சேரியில வடகிழக்கு பருவமழை துவங்கிடுச்சு. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துறத, நான் அதை எப்படி தண்ணி எடுக்கிறேன்றத இப்போ உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுத்து இங்க பாருங்க. இங்க பாருங்க, என்கிட்ட பாருங்க வாட்டர். இது ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை. இது மெடிமிக்ஸ் கம்பெனியுடைய கேனு. அந்த கேனை கலெக்ட் பண்றோம். ஒரு கேன் 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 40 கேன் வாங்கினேன், 28,000 ஆச்சு. என்னங்க உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்க 28,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்ல போகிறாரு. உங்க வீட்டுல என்ன பாத்திரம் இருக்குதோ, பெரிய பெரிய குண்டா அண்டா பாத்திரம் எது இருக்குதோ, பெய்யக்கூடிய மழையை முதல்ல 15 நிமிஷம் மழையை கீழே ஊத்திடணும். முதல்ல பருவமழை துவக்கிட்டு அது தேவையில்லை. மொத பெய்யுது பாத்தீங்களா, 15 நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும். மீதி பாருங்க, இப்ப காலையில கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம். நேற்று மழையை இன்னைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி இன்னைக்கு காலையில இருந்து பெஞ்ச மழை மட்டும் இப்ப இது உள்ள இருக்கு. பாருங்க, இந்த மழையை நேரம் என்ன பண்றோம், எப்படி கலெக்ட் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். உள்ள டேங்க் இப்ப 1 மணி நேரத்துல எடுத்த மழை, இது பெஞ்ச மழை. இது ஒரு வேஷ்டி, ஒரு 5-6 வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம். இந்த மழை தண்ணியை குடிக்கலாமா, எப்படி வேணாலும் குடிக்கலாம். பாருங்க, அவ்வளவு சுத்தமான தண்ணி. அப்படிதான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படி தேன் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் குடிங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது பாத்தீங்களா, அவங்க இந்த தண்ணி குடிச்சாக்கா கிட்னி மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் உங்களுக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி. கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க அவசியம் குடிக்க வேண்டிய மழை தண்ணி. இது மாதிரி டார்க் ரூம்ல வச்சா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு இந்த தண்ணி கெட்டு போங்க. ஃபுல்லா தண்ணி தான். சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது. சூரிய வெளிச்சம் பட்டா மட்டும் 15 நாள்ல கெட்டு போயிடும். சூரிய வெளிச்சம் படாம இது மாதிரி உள்ள டார்க் ரூம்ல போட்டு முடிஞ்சா ஒரு போரை வச்சு வச்சுக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, எப்படிங்க நாங்க டார்க் ரூம் எங்கள்கிட்ட இடமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க, வாங்க. இதை பாருங்க, கருப்பு கவர் பாருங்க. இந்த கருப்பு கவர்ல நீங்க என்ன பண்ணணும், 2 டேங்கை போட்டு அழகா உள்ள போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பருவமழை, வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய நேரம். அப்போ இதை ஏன் நான் அடிக்கடி வலியுறுத்துறேன்னா, நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எவ்வளோக்கு தண்ணி கலெக்ட் பண்ணி நம்மளால வைக்க முடியுமா வச்சிடணும். மீதி தண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா பூமிக்குள்ளே விடணும். பூமி உள்ள பூரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்க, அதுல அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிற இடம் வெற்றிடம் ஆகக்குள்ள அங்க ஆட்டோமேட்டிக்கா கடல் தண்ணி உள்ள. ஸோ நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் தண்ணி உள்ள புகுந்துடும். கடல் தண்ணி உள்ள புகாம இருக்கிறது நாம என்ன பண்ணணும், நேரடியாக மழை தண்ணி உள்ள விட்டுணும். மழை தண்ணி உள்ள விட்டு அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். சோ அதனால ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. புதுச்சேரியில் மழை பெய்ததன் காரணமாக கழிவு நீர் வாய்க்கால்கள் அடைப்பு ஏற்பட்டு மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஜான்குமார் ராட்சத மோட்டார்களை கொண்டு குடியிருப்புகளில் சூழ்ந்து இருந்த வெள்ள நீரை எடுக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்த பின் பேசிய அவர், புதுவை மக்கள் அனைவரும் மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், அப்படி மேற்கொள்ளும் பொழுது வெள்ள பாதிப்புகள் ஏற்படாது எனவும், சுத்தமான குடிநீர் புதுவை மக்களுக்கு அப்போதுதான் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். நேற்று ஃபுல்லா பெஞ்சு மழை தண்ணி எல்லாத்தையும் நாங்க பம்பு மோட்டர் போட்டு கடலுக்கு இறக்க வேண்டிய வேலையா இருக்கு. எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் மழை தண்ணியை பூமிக்கு அனுப்புற வேலை செஞ்சோம்னா நமக்கு நல்ல குடி தண்ணி கிடைக்கின்ற சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் பாண்டிச்சேரி மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க பாருங்க, நேற்று மட்டும் 10 மோட்டர் வச்சு எங்க ஊர்ல பள்ள பகுதியான இந்த இடத்த எல்லா தண்ணியும் மோட்டர். இந்த அவல நிலை எனக்கே சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இருக்கணும் ஒவ்வொரு மனுஷாலும் நம்மளோட வீட்டுல மழை தண்ணிய பூமிக்கடியில, அதாவது குறைந்தபட்சம் 100 அடி 150 அடி ஆழத்துல கொண்டு அந்த தண்ணி விடுற வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு இந்த நிலைமை நீடித்து கொண்டுதான் இருக்கும். பொதுமக்களா திருந்தனான்னு கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். பருவமழை துவங்கியுள்ள நிலையில் சேதமடைந்த செல்லிப்பட்டு படுகை அணை பணிகளை
அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருக்கனூர் அருகே செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் சங்கரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்ட படுகை அணை பல ஆண்டுகளாக சேதமடைந்து கிடக்கிறது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் பாசன வசதியின்றி தவிக்கின்றன. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தண்ணீர் வீணாக கடலுக்கு போகாமல் அரசு உடனடியாக புதிய படுகை அணையின் பணிகளை துவங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் மழையால் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்ய முயன்ற போது அள்ள வந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதி, பிரியதர்ஷினி நகர், சேர சோழ பாண்டியர் வீதிகளில் இரவு பெய்த மழையால் அப்பகுதி முழுவதும் நீர் தேங்கி பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து அங்கிருந்த கால்வாய்களில் அடைப்புகளை சரி செய்து பிளாஸ்டிக் குப்பைகள் முழுவதையும் அகற்றினர். கால்வாய்களில் அடைத்திருந்த சுமார் 10 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் குப்பைகளால் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக குப்பை தொட்டியில் போடாமல் பொதுவெளியில் சாலைகளில் வீசிச் செல்வதால் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முறையாக கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாராததால் மழைக்காலங்களில் நீர் செல்ல வழியில்லாமல் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அரசும் பொதுமக்களும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டுமே இவ்வாறான அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். புதுவை அருகேயுள்ள ஆரோவில் பகுதியில் வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆரோவிலில் உள்துறை போக்குவரத்து முறையில் புதிய மாற்றம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் டிராம் ரயில் சேவையை செயல்படுத்த தெற்கு ரயில்வேயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆரோவிலில் சிறுவர்களை மகிழ்விக்க உல்லாச ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அறக்கட்டளை அதிகாரிகள் மற்றும் இந்திய ரயில்வே துறை அதிகாரியுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் 150 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டவையாகும். ஒரு காலத்தில் டிராம் ரயில் சென்னையிலும் ஓடியுள்ளது. பின்னர் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த டிராம் ரயில் சேவையை புதுவைக்கு அருகிலுள்ள ஆரோவிலில் கொண்டு வருவதற்காக ஆரோவில் அறக்கட்டளை தெற்கு ரயில்வேயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இதற்காக ஆரோவில் பகுதியில் உள்ள குழந்தைகள் மண்டலத்தில் பொம்மை ரயில் சேவையுடன் சுமார் 4.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு டிராம் வழித்தடமும் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 595 மீட்டர் இருப்பு பாதையில் குழந்தைகளுக்கான பொம்மை ரயில் 12 பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில்கள் மின்சாரம் அல்லது சூரிய சக்தி மூலம் இயங்கும் வகையிலும் மணிக்கு அதிகபட்சமாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் மாசு ஏற்படுத்தாத வகையிலும் இயக்கப்பட உள்ளது. டிராம் ரயில் பொதுவாக மின்சாரத்தால் இயக்கப்படுகின்றது. நகர வீதிகளில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படும் எனவும் தெரிகிறது. இதனையொட்டி ஆரோவில் அறக்கட்டளை மற்றும் தெற்கு ரயில்வேயின் மூத்த அதிகாரிகள் இதற்கான இடங்களை ஆய்வு செய்தனர். குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் திருச்சி பிரிவு ரயில்வே மேலாளர் பாலக்ராம் நேகி இந்த ஆய்வில் பங்கேற்று தொழில்நுட்ப தேவைகள், திட்ட மதிப்பீடு போன்றவற்றை ஆய்வு செய்தார். அதன்படி இந்திய ரயில்வே துறையுடன் இணைந்து சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் டாய் ட்ரெயின் மற்றும் கிரவுன் டிராம் நெட்வொர்க் திட்டத்தை துவங்க உள்ளனர். இந்த ட்ரெயின் அன்னை சின்னத்தை அடையாளமாக கொண்ட அழகிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கிரவுன் டிராம் என்பது ஆரோவில் கேலக்சி திட்டத்தின் முக்கியமான பகுதியாகும். இது குறைந்த வேக மின்சார வாகனமாக செயல்படும். இதன் மூலம் எரிபொருள் வாகனங்களை குறைத்து அன்னையின் 1965 குறிப்பிட்ட மின்சார மெதுவான கூட்டுப்பயணம் என்ற பார்வையை உண்மையாக்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது. விரைவில் தெற்கு ரயில்வே பொறியியல் குழு ஆரோவிலுக்கு வந்து இத்திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிகிறது. புதுவையில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ரெயின்போ நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முறையாக செய்யாததால் இந்த அவலநிலை ஏற்பட்டதாக மக்கள் புலம்பி வருகின்றனர். அதேபோல் பலமுறை வலியுறுத்தியும் வாய்க்கால்களை அரசு தூர்வாராததோடு தன்முனைப்பாக வாய்க்கால்களை தூர்வாரிய JCM மக்கள் மன்றத்தினரையும் புதுவையின் பொதுப்பணித்துறையினர் தடுத்து வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இணை வழியில் வெள்ளி வளையல் ஆர்டர் செய்த பெண்ணிடம் ரூபாய் 1.84 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி ஒயிட் டவுனை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த வெள்ளி வளையல் தயாரிப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து வளையல்களை ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட நபர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறி ஆர்டர் செய்த வளையல்களுக்கு முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 2 தவணைகளாக 1.84 லட்சத்தை அந்த நபருக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த வெள்ளி வளையல் பார்சல் எதுவும் அவருக்கு வரவில்லை. மேலும் அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் தான் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உசுட்டேரியை குடிநீர் திட்டத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவது குறித்து புதுச்சேரி அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை தலை தூக்கியதால் உசுட்டேரியிலிருந்து தினமும் 2 கோடி லிட்டர் குடிநீர் கொண்டுவர 47.5 கோடியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டது. இதற்காக பொறையூரில் வாய்க்கால் பணியும் துவங்கப்பட்டது. உசுட்டேரியிலிருந்து எடுக்கப்படும் குடிநீரை சேகரிக்க ராட்சச தொட்டியில் சுத்திகரிக்கவும், அதன் பின் உசுட்டேரியிலிருந்து முத்திரையர்பாளையத்தில் உள்ள குடிநீர் நிலையத்திற்கு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய்கள் பதித்து குடிநீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது. ஆனால் பசுமை தீர்ப்பாயம் தலையீட்டினால் உசுட்டேரி 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசாலும் 2014ஆம் ஆண்டு தமிழக அரசாலும் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து உசுட்டேரி குடிநீர் திட்டத்திற்கு சிக்கல் ஏற்பட்டு அப்படியே கைவிடப்பட்டது. தற்பொழுது உசுட்டேரியை குடிநீர் திட்டத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவது குறித்து புதுச்சேரி அரசு ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை வாயிலாக பணிகள் முடுக்கிவிட்டுள்ளன. உசுட்டேரியின் குறைந்தபட்ச கொள்ளளவை பாதிக்காமல் கூடுதல் உபரி தண்ணீரை மட்டும் குடிநீரை பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் மட்டும் தினமும் 10 mlt வீதம் 3 மாதத்திற்கு எடுக்கலாம் என்பதே புதுச்சேரி அரசின் கணக்காக உள்ளது. இத்திட்டம் நடைமுறைக்கு வரும்போது நகர பகுதியில் வசிக்கும் 2 லட்சம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கௌஷிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் 73ஆம் ஆண்டு கந்த சஷ்டி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌஷிக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆலயத்தின் 73ஆம் ஆண்டு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதையொட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் உற்சவர் புறப்பாடு நடக்கிறது. வரும் 26ஆம் தேதி வேல் வாங்குதல், 27ஆம் தேதி இரவு சூரசம்ஹார பெருவிழா நடைபெற உள்ளது. இதையடுத்து 28ஆம் தேதி திருக்கல்யாணம் நடக்கிறது. நவம்பர் 7ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம், 8ஆம் தேதி வீரபாகு சண்டிகேஸ்வரர் உற்சவ புறப்பாடுடன் 18 நாட்கள் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசாரின் தொடர் விழிப்புணர்வு காரணமாக ஆன்லைன் பட்டாசு மோசடி குறைந்து இந்த ஆண்டு 2 புகார் மட்டுமே வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் ஆன்லைனில் பட்டாசு உள்ளிட்ட எந்தவித பொருளையும் வாங்கும் முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். விளம்பரதாரர்களின் முழு விவரங்களையும் சரிபார்த்த பின்னரே பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும். ஆன்லைன் விளம்பரங்களை மட்டும் நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரிக்கை விடுத்தனர். இதற்கு கைமேல் பலனாக இந்த ஆண்டு ஆன்லைன் பட்டாசு மோசடி தொடர்பாக 2 புகார்கள் மட்டுமே புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்துள்ளது. அதிலும் ஆன்லைனில் பட்டாசு மோசடியில் போலீஸ்காரர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் தீபாவளியின் போது ஆன்லைன் பட்டாசு மோசடி தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் பல லட்சம் ரூபாய் வரை இழந்ததாக புகார் பெறப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக ஆன்லைன் பட்டாசு மோசடி வெகுவாக குறைந்து 2 புகார்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளது என்றார். வில்லியனூர் தொகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட
காவேரி நகர், பாண்டியன் நகர், விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை, கொம்பாக்கம், செட்டிக்களம், உத்திரவாக்கினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயண மற்றும் ஊழியர்களை உடன் அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து இறைக்கவும், மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தீபாவளி அன்று கொட்டும் மழையிலும் அயராது பணிபுரிந்து 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையில் பாதுகாப்பாக அனுப்பிய விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 77 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல அரசூர், இருவேல்பட்டு, அண்ணாமலை பைபாஸ் ஜங்ஷன், பாப்பனம்பட்டு, விக்கிரவாண்டி ஆகிய 5 இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்த போதிலும், கனமழை பெய்து கொண்டிருந்த போதிலும், மழையின் காரணமாக சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த போதிலும், கனரக வாகனங்களை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாற்றுப்பாதைக்கு அனுப்பி பொதுமக்கள் 50,410 வாகனங்களில் எவ்வித போக்குவரத்து நெரிசலின்றி ஜிஎஸ்டி சாலையில் சென்னை நோக்கி செல்வதற்கு கொட்டும் மழையிலும் அயராது பணிபுரிந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை மாசு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 45% குறைந்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு குழும ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் தீபாவளி பண்டிகை பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சூழ்நிலையில் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் பதிவு செய்த காற்று மாசுபாடு ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் சாதாரண நாட்களில் மிதவை மாசு துகள்கள் 44 மைக்ரான் அளவில் இருந்தது. ஆனால் தீபாவளி அன்று இந்த மதிப்பு 3 மடங்கு உயர்ந்து 133 மைக்ரான் அளவு பதிவாகியிருந்தது. கடந்த ஆண்டு தீபாவளி மாசினை ஒப்பிடும்போது மிதவை துகள்கள் மிகவும் மாசு என்ற நிலையில் இருந்து மிதமான மாசு என்ற நிலையை அடைந்திருந்தது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அன்று காற்றின் மாசு 367 அளவு பதிவாகியிருந்தது. அதுவே இந்த ஆண்டு 300 அளவாக குறைந்துள்ளது. இந்த காற்று தர குறியீட்டிலும் மிகவும் மாசு என்ற நிலையில் இருந்து புதுச்சேரி மிதமான மாசு என்ற நிலையை எட்டி சற்றே ஆறுதலை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை ஒப்பிடும்போது 45% காற்று மாசு குறைந்திருந்தது. இதன் மூலம் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்திய நேரத்தில் பட்டாசு வெடிக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு 21 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. பணியின் போது உயிர் தியாகம் செய்து வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காவலர் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து 21 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் உமா, விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளமுருகன், துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல், ஊர்காவல் படை மண்டல தளபதி நந்தர்ஷா மற்றும் காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் 2 காவல் உதவி ஆய்வாளர்கள், 2 சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள், 2 தலைமை காவலர்கள் உட்பட இந்தியாவில் 191 காவலர்கள் பணியின் போது உயிர் தியாகம் செய்து வீரமரணம் அடைந்தவர்களுக்கு 21 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ்பி ரகுநாயகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கத்தின் 3ஆம் ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வில்லியனூரில் உள்ள தனியார் நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ்பி ரகுநாயகன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு
சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.